ஹாய் வணக்கம். எதுக்கு நான் அந்த அந்த வீடியோக்கு அடுத்து இது போடுவேன். எதுக்கு நான் உடனே எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த பின்னாடி இதை பற்றி நான் சொல்லாமல் விட்டுட்டுமே அப்படின்ட்டு ஒரு ஞாபகம் வந்துச்சு. கண்ணா, நான் நடிக்கிறேன்னாம்மா எங்கள் பூனைக்குட்டி படுத்துருக்கு, பார்க்குதுங்க படுத்து. ஐயோ ஐயோ குட்டிமண்டா, அதுக்கு 2 பேரும் நாடகம்லாம் நடித்தா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி. ஐயோ ஐயோ, சரி பரவாயில்ல. அச்சோ அச்சோ, புஜ்ஜுக்குட்டி, அதுங்க பேருங்க புஜ்ஜுக்குட்டி. எங்கள் பேரன் பேர் புஜ்ஜுக்குட்டின்னு கூப்பிடுவோம், நிக் நேமு. அதனால் அதே பேரை இங்கே வச்சா நான் அடிக்கடி அவன் பேரை கூப்பிட்டேன், எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. அதனால் புஜ்ஜுக்குட்டின்னு வச்சோம். அவங்க கீழே உட்காந்து சின்ன குட்டி, அவங்க அம்மா பெருசாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. என்னடா அங்கே வெங்காயத்தோடலாம் அங்கே இருக்குது. ஐயோ ஐயோ, இது பண்ணுற வேலையை பார்த்தீங்கன்னா அப்படி வெள்ளங்காய் பூண்டி கொண்டு வந்து வச்சுது காலையில். பாடி தங்க குட்டி, தங்கம் அச்சு குட்டி, சுக்குடி சுக்கு சுக்குடி. அது என்ன வந்துச்சு, இந்த அங்கே ஒன்று போட்டு வச்சுருக்குது மூலையில். இந்த படத்துக்கு இருக்குதுல்ல, படத்தை ஒடியா அது வந்து என்னை பிடிக்க போகிறதுங்களாம்மா. விஜுக்கிட்டி வா, நானும் ஒரு டெக்னிக்கல் வச்சுருக்கேன் அதுக்காக. வா, குட்டி குட்டி, வா வா, ஏச்சமியே ஆச்சடி தங்க வாடி. ஐயோ தலையே பிடிச்சி தூக்கிட்டேன். தங்க குட்டிட்டு நீ. அம்மா 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 அம்மா, அப்பா 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 அப்போ குட்டிடா. சாப்பிட்டே, நீ சாப்பிட்டியா? இங்கே பாரு அம்மா பாரு. அம்மா உங்காயா அங்கே இருக்கிறா. ஓ சோ 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 சோ, சாட புச்சு குட்டிட்டா நீ. அடி புச்சுக்கை. அவள் பாருங்க, அவங்க இருந்து அவங்க ஆயா பார்த்துக்கிட்டு இருக்கிறத. சொல்லு, எங்கள் அம்மா நீ நல்லா செல்லமாக பார்த்துக்குறவங்க அப்படின்னு சொல்லு. உண்மையிலேங்க இந்த குட்டி ரொம்ப லீனாக இருக்குன்னு யாருக்கும் கொடுக்கலைங்க. 3 குட்டி கொடுத்துட்டேன். சரிடி, சரி. அவங்க ஆயா வந்துட்டாங்க, கிளம்பி போடா. இதான் நான் புள்ளி வச்சு போடா படி. இந்த குட்டி ரொம்ப லீனாக இருந்துச்சு. சாகர்ன மாதிரி ஒரு மாதிரி இன்னமே அப்படித்தான் இருக்குதுங்க. அதனால தான் கொடுக்காம வளர்த்துக்கிட்டேன். சரி இருக்கட்டும், நம்ம ஸ்டோரிக்கு வந்துடலாம். கிட்டத்தட்ட இப்போவே 2-3 நிமிஷம் ஆகி போச்சு. என்ன பொம்பளை நீ பேசுகிற, போ கிளவி அப்படின்னு சொல்லுவாங்க சில பசங்க. வேர்க்குது பார்த்தீங்களா, எனக்கு பயங்கரமாக வேர்க்குமுங்க. இந்த கர்டின் வந்து எதுக்கு போட்டிருக்கேன்னா, ஏசியாக அந்த பக்கம் அங்கே இருக்குது, இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. இது வந்து ஹாலு. இப்போ நான் உட்காந்துருக்குது ஹாலில் வந்து சின்னதாக தான் இருக்குது ரூம்பு, பெருசெல்லாம் இல்லை. பெட்ரூமு அந்த சைடு இருக்குது. சிங்கிள் பெட்ரூம்பு, ஒரு கிச்சன், இதுதான் இருக்குது. காலன்ற தள்ளி விட்டுட்டான். என்ன ஏன் நீ அப்படி பால் அப்படி நரிவால் மாதிரி தூக்கி வச்சுக்கிச்சு. அது அடாடாடாடா பண்ணிக்கிட்டீங்களா போங்கடி. அது இருங்க, அப்படியே பின்னாடி திருப்பறதுக்கு இல்லையா, வசதி இல்லையா. ஓகே. அது 2 பேர்த்துக்கு காமிச்சா என்ன அப்போ நடிக்க. சூப்பர். அதனால இந்த கர்டின் இது ஓப்பனாக இருக்குது. இந்த பார்த்திங்களா, ஓப்பனாக இருக்குது. அந்த சைடு போகிறதுக்கு ஹால் பெருசாக. இந்த கர்டின் எந்த அளவுக்கு இருக்குதா லென்த்து, அது மாதிரி ஓப்பனாக இருக்குது. இந்த வெய்ய காலம் வந்துன்னா இப்படி கர்டின் வந்து பெட்ஷீட்டு வந்து இப்படி போட்டு விட்ருவேன். வெய்ய காலம் முடிஞ்சிச்சுன்னா அப்புறமேட்டு வேறு கர்டின் இருக்குது, அது போட்டு விட்ருவேன். யார் இருக்கிறாங்க, எதை போட்டால் என்ன, நான் தானே கிடக்க போகிறேன். யார் போகிறாங்க சொல்லுங்கள். ஏதாவது நீங்களாவது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நான் லைவ் வந்தேன்னா சீக்கிரம் போட்டு பேசிக்க கொஞ்சம் நேரம், சரிங்களா? அது வரைக்கும் லைவ் வர வரைக்கும் சீக்கிரமாக வந்தால் பரவாயில்லைங்க. அந்த இதுக்காக கட்டி வச்சுது. அப்புறம் சில இதெல்லாம் வந்து நான் வேறு வீடியோவில் இன்னும் நிறைய சொல்கிறேன் உங்களுக்கு. என்னத்தை சொல்லுங்கள், ஏதோ வளருவேன். ஆமாம், அதுக்கு நீங்கள் கேட்டுக்கணும். மைண்டு நல்லா இருந்தால் அழுகுவேன், மைண்டு நல்லா இல்லைன்னா சிரிக்குவேன். அது நீங்கள் புரிஞ்சு பார்த்துக்குங்க. பார்த்தீங்களா?
மொட்டை அடிச்சிருக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மொட்டை இன்றைக்கி இப்படியே தாங்க இருக்கும். ஏன்னா வெயிலில் ரொம்ப வேர்க்குதுங்க பயங்கரமாக. அது முடி நிறையா இருக்கும் எனக்கு, அதனால கட் பண்ணிட்டு முதல்ல இதுவரை கட் பண்ணி பார்த்து ஒன்றும் செட் ஆகலை. கிட்டத்தட்ட 5 வருஷமாக இப்படியே தான் இருக்கிறேங்க. கொஞ்ச நாள் வளர விட்டுருந்தேன், அப்புறம் மறுபடி இது பண்ணிட்டேன். சரி பார்க்கலாம், மறுபடியும் வளர விட்டா விடலாம், என்ன பண்ணுறது, நம்ம தலையில் அப்படி போய்கிட்டு இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சரிங்க, இரவு வணக்கம். இன்றைக்கி எல்லாத்துக்கும் நீங்கள் கடவுள் புண்ணியத்தில் மனமாக எல்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். அதில் நீங்கள் என்னமோ பூச்சிக்கூடலாம் தொங்கிட்டு இருக்குங்க லைட்டில், அது பேனில் தெரியுது. என்ன பொம்பளை நீ? இங்கே இப்போ வீடியோ பார்த்து பேசுகிறது போட்டு அங்கே குட்டி பேன் ஒன்று செவத்தில் இருக்குதுங்க, அதை பார்க்குறதுங்க. அது பார்த்தா சின்ன பூச்சியாக இந்த ஒரு இது மாதிரி தொங்குது. அது இருக்கக்கூடாதுன்னு என் மைண்டுக்குள்ளே சொல்லுதுங்க. நீட்டாக இருக்கணும், உடம்பும் நல்லாயிருக்கும். உடம்பே ஒன்றும் நல்லா இல்லைங்க, அதில் சத்தியமாக சொல்கிறேன். ஆனால் பார்த்தோம்னா நீட்டாக இருக்கணும் வீடு. எப்படி நீட்டாக இருக்கும்? சொல்லுங்கள் நீங்கள், நல்லா இருக்குங்களா? போஸ்ட் கொடுத்துக்கலாம் நம்ம. அப்படியே சொல்கிறாங்க அப்படி. எங்கள் குட்டி பேருங்கிட்ட போகணுங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு போனோன்னா ஒரு ரூமில் தாங்க ஏசி இருக்குது, அதனால் நான் போய் எப்படிங்க இருப்பேன்? வேர்க்குதுங்க, அதனால் நீங்களே சொல்லுங்கள், நான் போகலாமா வேண்டாமா? நானாக குட்டி பையன் பார்க்கணுன்னு இருக்குது. அங்கே போனால் ஒரு ரூமில் அவங்க ரூமில் தான் இருக்குது, நான் எங்கே போய் படுத்து? அதுக்கு தான் போகலைங்க. ஆனால் பார்க்கலாம் எப்படின்ட்டு. இந்த ஏசி கழட்டி தலையில் மாட்டிட்டு போயிட்டால் நல்லாயிருக்குமோ? தலையில் மாட்டிக்கலாம், அந்த பின்னாடி இருக்கிறத பெரிய டப்பா மாதிரி ஒன்று இருக்குதுல்ல, அது இப்போ பஸ்ஸில் கொண்டு போனால் பிடிச்சிக்குவாங்களாமுங்கோ, கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே ஒருக்கா நான் கேட்டேன். சரிங்க, பாய், குட் நைட்.